வரதம் த்விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம். இந்த ஸ்லோகம் வரதராஜ பெருமானை நாம் சரணம் பற்றுவதை விளக்கக்கூடியது. பகவானுக்கு வரதன் என்று திருநாமம். நாம் ஆசைப்பட்ட வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவராகவே திகழ்கிறார். அவர் இருப்பது எங்கு? த்விரதாத்ரீஷம், வேழமலை. த்விரதம் என்றால் யானை என்று பொருள். யானையே மலையாக வடிவெடுத்து ஹஸ்திகிரி என்று ஆனது. அதற்கு மேலே பகவான் திகழ்கிறபடியால் த்விரதாத்ரீஷன் என்று அவருக்கு திருநாமம். அவருக்கு இருக்கிற பெருமை என்ன? ஸ்ரீநிதிம், பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோடு கூடியவனாய் அந்த பிராட்டியே பகவானை ஒரு செல்வமாக கருதுகிறாளாம். பிராட்டிதான் உலகத்தில் அனைவருக்கும் செல்வத்தை வழங்கக்கூடியவள். ஆனால் அந்த மகாலட்சுமி தாயாரே தனக்கு செல்வமாக கருதக்கூடியது இந்த தேவப்பெருமாளைத்தானாம். அதனால ஸ்ரீநிதி என்று பகவானுக்கு திருநாமம். அவர் கருணையே வடிவெடுத்தவராக இருக்கிறார். ஆகையால் அவருக்கு பெருமை இருக்கிறது, எளிமை இருக்கிறது, கூடவே மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறாள், கருணை இருக்கிறது. இவை அனைத்தும் இருக்கிறபடியாலே அவர்தான் சரண்யன். நாம் ஒருவரை பற்ற வேண்டும், புகழாக ஒருவரை நாடிச் செல்ல வேண்டும் என்றால் இந்த சம்சாரத்தில் நமக்கு வேறு யாரும் கிடையாது. தாய், தந்தை, தனையன், கூட உடன் பிறந்தவர்கள், மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், ஆச்சாரியர்கள், இவர்கள் யாரையுமே 100% நம்பிவிடலாமா என்று பார்த்தால் அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. மகனுக்கே தீங்கு விளைவித்த தகப்பனார்களும் உண்டு, தாய்க்கே தீங்கு விளைவித்த குழந்தைகளும் உண்டு, அண்ணன் தம்பியும் ஒருவருக்கொருவர் குழி பறித்து கொண்டதுண்டு. இப்படி எங்குமே உலகத்து உறவுகள் நம்மை ரட்சித்து விடுவார்கள் என்று உறுதியோடு சொல்ல முடியாது. ஆனால் வரதராஜ பெருமான் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு புகழாக இருப்பார். உலகத்தில் அகதிகள்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு நாடு அடைக்கலமாக இல்லாமல் ஓடி வந்தால் அகதின்னு சொல்றோம். ஆனா பகவானுக்கு இந்த வார்த்தை பிடிக்கவே பிடிக்காதான். அது எப்படி அகதி? பகவான் தானே அனைவருக்கும் கதியாக இருக்கிறபடியால் அநாதைன்னு சொல்றோம். ஏன் நாதர் இல்ல, நாதன் தலைவன் இல்லாதவர்களை அநாதர்கள்னு சொல்றோம் இல்லையோ, அந்த வார்த்தையும் பகவானுக்கு பிடிக்காது. அகதின்னு சொன்னாலும் பிடிக்காது. ஏன் நான் தான் கதியாக இருக்கிறேனே, நான் தான் உலகத்துக்கே நாதனாக இருக்கிறேனே, நான் இருக்கும்போது எப்படி ஒருவன் அகதியாக முடியும்? நான் இருக்கும்போது எப்படி ஒருவன் அநாதனாக இருக்க முடியும்? நாமே அனைவருக்கும் புகழ் என்று பகவான் நிற்கிறார். அப்படி சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்தி ஹரம் ஹரிம். பிரணதர்கள் இந்த பகவானை வணங்கினவர்கள். அவர்களுக்கு என்ன துன்பம், கவலை, பயம் எது இருந்தாலும் அதை ஒரே வினாடியிலே பகவான் பறித்து விடுவாராம். அப்பேற்பட்ட பெருமை ஹரியான வரதராஜ பெருமானுக்கு உள்ளது. அவரையே சரணமாக பற்றுகிறேன் என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அதுல ஒரு முக்கியமான பகுதி என்ன? நாம் வரதராஜ பெருமானை தரிசித்தோம், மூலவர் தேவாதிராஜன் தேவப்பெருமாளையும் சேவித்துக் கொண்டோம். அவருக்கு இத்தனை பெருமைகளும் இருப்பதற்கு காரணம் யார் என்றால் அது மகாலட்சுமி தாயார். இந்த ஊரினுடைய தாயாருக்கு பெருந்தேவி தாயார் என்று திருநாமம். அந்த தாயாரை தரிசிப்பதற்குத்தான் மற்றொரு மலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அது என்ன சுவாமி, ஒரு மலையை விட்டு இன்னொரு மலைக்கு தாவணமானால்? கோவிலுக்குள்ளேயே 2 மலைகள் இருக்கின்றன. ஹஸ்திகிரி வேழமலைக்கு மேலே பெருமான் வரதராஜ பெருமான் இருக்கிறாரோ இல்லையோ, அவருடைய சந்நிதிக்கு முன்னாலே ஒரு பிராகாரம் வெளியிலேயே வலதுபுறத்தில் சேவித்தோம் என்றால் ஒரு சின்ன குன்று மலை இருக்கிறது. அதுல சில படிக்கட்டுகளை ஏறி போனோம் என்றால் தாயாருடைய ஆஸ்தானம் இருக்கிறது. கோயிலுடைய அமைப்பு என்ன, எங்கெங்கு என்ன சன்னதி உள்ளதுன்னு பிற்பாடு தெரிவிக்கிறேன். பெருமானை தரிசித்து முடித்த உடனே நமக்கு பயம் ஏற்பட்டு விடும். ஐயோ சுவாமி, இவர் யார் கேட்டாலும் செய்வாரா மாட்டாரா, கோபித்து கொண்டு விடுவாரோ, என்னை ஒருவேளை தண்டித்து விடுவாரோன்னு பயம் ஏற்படும் அல்லவா? உடனே ஓடி வந்து தாயார் சன்னதிக்குள்ளே நின்று விட வேண்டும். முடிஞ்சா தாயாரை தரிசித்து விட்டுத்தான் பகவானிடம் செல்ல வேண்டும். நாம கிரமத்தை மாற்றிவிட்டோம். ஆசையின் காரணமாக முதல்ல பெருமானை தரிசித்து விட்டாலும் உடனே வந்து தாயாரிடத்தில் தான் அடைக்கலம் நாட வேண்டும். இந்த ஊரில் திவ்ய தேசத்திலே தாயாருக்கு பெருந்தேவி தாயார் என்று திருநாமம் வழங்கப்படுகிறது. தனி சந்நிதி, தனிக்கோவில் நாச்சியாராக ஒரு சின்ன மலைக்கு மேலே கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே தாயார் இருக்கிறார். பெருமார் ஒரு மலைக்கு மேல மேற்கு நோக்கி இருக்காரா, தாயார் பக்கத்துல ஒரு மலையிலே கிழக்கு நோக்கி பகவானை நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறாள். பெருந்தேவி என்று திருநாமம். அது என்ன பெருந்தேவி? பெருந்தேவிங்கிறதுக்கு 2 சொற்கள், 2 பொருள் உண்டு. ஒன்று
பெருமைக்கு தக்க தேவி என்று பொருள். ஏனென்றால் இந்த சொல்லை பார்த்தவுடனே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும். பொதுவா ஒருத்தருக்கு இவள்தான் பெருந்தேவி அப்படின்னு சொன்னா அப்ப சிறிய தேவி வேற யாரோ இருக்கணுமோ இல்லையோ? ஒருத்தரை பார்த்து பெரியவர்னு சொன்னால் அப்ப இவர் சின்னவர்னு இன்னொருத்தர் இருக்கணுமே. அப்போ பகவானுக்கு இவள் பெரிய தேவின்னு சொன்னால் அப்ப ரெண்டாவது மனைவி யாரோ ஒருத்தர் இருக்கிறார் போல் இருக்கு, அவள் சிறிய தேவி இவள் பெரிய தேவி என்று நமக்கு தோன்றும் அல்லவா? அப்படி இந்த இடத்துல பொருள் கிடையாது. ஆழ்வார் ஒரு இடத்துல ராமனை பற்றி பாடும்போது தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் என்று ஆழ்வாருடைய பாசுரம். சீதையை குறித்து ஹனுமான் இந்த வார்த்தையை சொல்றாராம். அயோத்தியர்கோன், அயோத்திக்கு தலைவனான ராமனுடைய பெருந்தேவி என்று சீதையை பார்த்து ஹனுமான் அழைக்கிறாராம். அது என்ன பெருந்தேவினா? ராமனுக்கு ஒரு மனைவி தானே உண்டு, ஒரு தேவி தானே இருக்கிறாள். இவளை பெரிய தேவின்னு சொன்னால் அப்ப சிறிய தேவின்னு வேற யாரான்னு இருக்கிறார்களான்னு சந்தேகம் வரும். அங்க பெரியோர்கள் தெரிவிப்பது பெருந்தேவினா பெரிய தேவின்னு அர்த்தம் அல்ல, பெருமைக்கு தக்க தேவி. பகவானுக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்கின்றன, அவனுக்கு தகுந்த மனைவியாக பிராட்டி இருக்க வேண்டும் அல்லவா? கணவன் 8 அடி உயரம் இருக்கார், பிராட்டி 4 அடி உயரம் இருக்கானா பொருத்தம் இருக்காது. கணவன் நல்ல பருமனா இருக்கார், பிராட்டி ஒல்லியா உடைந்து போவது போல கொடி போல் இருக்கிறாள் அப்படின்னா ஒத்து போகாது. பகவானுக்கு நிகரான அழகு, பகவானுக்கு நிகரான இளமை, பகவானுக்கு நிகரான பண்புகள், பகவானுக்கு நிகரான வயசு எல்லாம் ஒத்து போகணும் இல்லையோ? அப்ப பெருமைக்கு தக்க தேவி பெருந்தேவின்னு சொல்லுவார்கள். சீதையும் ராமனும் ஒருவருக்கொருவர் அப்படி ஒத்து போவார்களாம். இங்கும் வரதராஜ பெருமானையும் பெருந்தேவி தாயாரையும் சேவித்தோம் என்றால் அவருடைய பெருமைக்கு இவள் தகுந்தவள் தான். அவர் எங்கேயோ ரொம்ப உயர்ந்தவர், இந்த பெண் ஏதோ சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவள் என்று சொல்ல முடியாது. அந்த பகவானுடைய பெருமைக்கு தகுந்தவளாக இவரும் இருக்கிறார். ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் பாடுகிறாள் திருப்பாவையில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு பாசுரம். திருத்தக்க செல்வம்னால் திருவுக்கு தக்க செல்வம். பகவானிடத்துல எவ்வளவு செல்வம் இருக்குன்னால் மகாலட்சுமி ரொம்ப பணக்காரி, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியான செல்வம் கண்ணனுக்கு இருக்கா. இங்கே என்ன அர்த்தம்? பெருமான் ரொம்ப உயர்ந்தவர், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த பெருமை தாயாருக்கு இருக்கு. அப்ப 2 பேருக்கும் அந்த ஒத்துமை இருக்கு, ஆணுரூப்பியம்னு தெரிவிப்பார்கள். எப்பவுமே ஒரு தம்பதி எடுத்துக்கொண்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமாகவும் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சும் இருக்கணுமோ இல்லையோ? இது உலகத்துல ரொம்ப கஷ்டம். ரொம்ப பிடிச்சிருக்கும் கணவனுக்கு மனைவியும், மனைவியை கணவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா பார்த்தா தோற்றத்தில் ஒத்துமையே இல்லாமல் இருக்கலாம். சில இடத்துல தோற்றத்துல ரொம்ப நன்னா ஒத்துமை இருக்கும், ஆனா கணவன் மேற்க பார்த்தா மனைவி கிழக்க பாப்பா, கணவன் வடக்க பார்த்தா மனைவி தெற்க பாப்பா, எங்கேயுமே கருத்தே சேராதென்றால் அப்ப பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். பொருத்தம் இருந்தா பிடிக்காம போயிடுறது, பிடிச்சு இருந்தா பொருத்தம் இல்லாமல் இருக்கு. பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அப்படி அல்ல, அபிமத அனுரூப தாம்பத்தியம் என்று தெரிவிப்பார்கள். இவனுக்கு இவள்தான், இவளுக்கு இவன்தான். உலகம் முழுக்க தேடினாலும் இதை விட சிறந்த ஒரு ஒற்றுமையான பொருத்தமான தம்பதியை கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல பித்து பிடித்தது போல் அன்போடு இருக்கிறார்கள். அப்படி தக்க தேவியாக பகவானுடைய பெருமைக்கு தகுந்த தேவியானபடியால் பெருந்தேவி தாயார் என்று திருநாமம். இல்லை, இன்னொரு பொருள் கூட சொல்லலாம். பெருந்தேவினா பெருமானுக்கே பெருமையை கொடுக்கக்கூடிய தேவி. இவள் சேர்ந்தபடியால்தான் பகவான் தேவாதிராஜன். வேதமே சொல்லுகிறது, ஸ்ரத்தையா அதேவஹா தேவத்துவம் அஸ்னுதே. பகவான் சாதாரணமானவராத்தான் இருந்தாராம். எப்ப பிராட்டியை கல்யாணம் பண்ணிண்டாரோ அப்பதான் தேவதேவனாக உயர்ந்தவராக ஆனார். உலகத்திலே பார்க்கிறோமோ இல்லையோ, மாப்பிள்ளை கொஞ்சம் சுமாரா இருப்பார், அவருக்கு ஜாதகம் எல்லாம் சுமாரா இருக்கும். ஆனா பெண்ணு ஜாதகம் ஓஹோன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ணிட்ட உடனே அவருக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல வேலை கிடைக்கும், ஊதியம் உயர்ந்து உயர்ந்து கிடைக்கும். 1 வீடு 2 வீடு 4 வண்டி 8 வீடு எல்லாம் வாங்கிட்டே போயிடுவார். எப்படி சுவாமி வந்ததுன்னா மனைவியின் சேர்ந்த ஒரு ராசி, அவள் வந்த ஒரு வேலை. அதை போல பெருமானுக்கு அதேவகா, இவர் முன்னாடி தேவாதிராஜனாகலாம் இருக்கவே இல்லை, சாதாரணமானவரா இருந்தார். பிராட்டியை கைப்பிடித்தார் அல்லவா, அவளுடைய பெருமையால இவருக்கு பெருமை ஏற்பட்டது. இப்ப தேவாதிராஜனாக இருக்கிறார். அதேவகா தேவத்துவம் அஸ்னுதே, தேவனாக பகவான் ஆனதே இவரால் தான் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அப்படி 2 பேருக்கும் ஒற்றுமை. பகவானுடைய பெருமைக்கு தக்க தேவி, பகவானுக்கே பெருமையை கொடுக்கக்கூடிய தேவி. இப்படியெல்லாம் தாயாருக்கு பெருமைகள் உண்டு. அந்த தாயாரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். மூலவர் உற்சவர் 2 பேருமே அமர்ந்த திருக்கோலம், 4 திருக்கரங்களோடு காட்சி கொடுக்கிறார்கள். 2 கைகளிலே 2 அழகான தாமரை மலர்களை ஏந்திக் கொண்டு, வலது கையிலே அபயஹஸ்தம்,
பயப்பட வேண்டாம், பகவானை பார்த்தும் பயப்பட வேண்டாம், யாரை பார்த்தும் கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்று அபயமளிக்கிறாள். இடது திருவடியாலே என் திருவடிகளை பற்றினாய் என்றால் உனக்கு இனி சம்சாரத்தில் துக்கமே இருக்காது என்று நமக்கு உறுதி அளிக்கிறாள். அப்படி அபயஹஸ்தம், கீழே திருவடியை மற்றொரு கையாலே காட்டிக்கொண்டு 2 தாமரைகளை ஏந்தி கொண்டு இருக்கிறாள். இந்த தாயாரை பார்த்தாலே சில பேர் சொல்லுவோமோ இல்லையோ, உலகத்தில் ரொம்ப மூத்த சுமங்கலி அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையோ, ஒருத்தர் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கணும்னால் மூத்த சுமங்கலிகளிடத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லுவா. கல்யாணமாகி தம்பதிகள் 80 வயசாகுது 90 வயசாகுதுன்னா கண் ஜாடையிலேயே பேசிப்பா. அவ்வளவு கூட இருந்து வாழ்ந்தவர்களுக்கு பேச வேண்டிய தேவையே இருக்காது. இந்த பெருமானும் பிராட்டியும் சேவித்தோம்னால் ரொம்ப பெரிய தம்பதி சுவாமி, ரொம்ப நாளா கல்யாணமாகி இருக்கா போல் இருக்கு. பிராட்டியினுடைய ஆபரணங்கள் என்ன, அவள் அமர்ந்திருக்கிற தோரணை என்ன, அவளுக்கு இருக்கிற ஆபரணம் இந்த காலத்துலலாம் எல்லாம் பார்த்து பார்த்து குறிப்பு எழுதி பண்ணிக்கணும். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஆபரணம் பண்ணிக்கிறாளோ இல்லையோ, நினைத்து பார்க்க முடியாத ஆபரணங்கள் எல்லாம் பெருந்தேவி தாயாட்ட உண்டு. பெரிய 2 தோடு, அது என்னமோ ஒரு சிவப்பு வண்ணத்தோடையே தான் எப்பவும் பெருந்தேவி தாயார் இருப்பாள். சிவப்பா 2 பெரிய தோடுகள் உண்டு. நல்ல திருமார்புக்கு பெரிய சிவப்பு ஆபரணம் உண்டு. வரதராஜ பெருமானே ஒரு டாலர் வச்சு அதையும் சாத்தி கொண்டிருக்கிறாள். பதக்கமாக வைத்து தன்னுடைய திருக்கைகள்ல அப்படியே ரத்தனம் பொதித்து சிவப்புக்கள் பதித்து அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் உண்டு. அப்படி திருமேனி முழுக்க சிவப்பு நிறத்தோடு கூட பெருந்தேவி தாயாரை நாம் தரிசித்துக் கொள்ளலாம். அவளை பத்தின ஒரு முக்கியமான ஸ்லோகம், ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபாம் என்று தெரிவிப்பார்கள். இவள் பண்ண பெரிய காரியம் என்ன தெரியுமா? உலகத்தில் யாராலும் கட்ட முடியாத ஒரு யானை, மதம் பிடித்த யானை இருந்ததா, அந்த யானையை எளிமையாக தன்னுடைய அன்பை கொண்டு கட்டி வைத்தாளே. யார் அந்த யானைனா? பகவான் தான். வரத வல்லபா, வரதன் பகவான். அவரை யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஒரு யானையை போல, யானை மலைக்கு மேல இருக்கார், வேழமலைக்கு மேல ஒரு வேழம், ஒரு யானை இருக்கிறதோ இல்லையோ, அந்த யானையை கட்டி போடணும்னா அது பிராட்டியாலத்தான் முடியும். அப்ப அசேஷ ஜெகத் ஈஷித்ரீம், உலகத்தில் அனைவருக்கும் தான் ஈஸ்வரியாக, அவர்களுக்கு தலைவியாக இருக்கிறாள். பகவானை ஆளுகிறாள்னு சொல்லக்கூடாது, நம்மை ஆளுகிறாள். பகவானை அன்புக்கு வசப்படுத்தி வைத்திருக்கிறாள். ஏன்னா பகவானை பிராட்டி ஆளுகிறாள்னு சொன்னால் அப்ப பகவான் சர்வேஸ்வரன் பிரம்மம் பரமாத்மான்னு சொல்ல முடியாது. அவர்தான் பரமாத்மா, அவர்தான் பரம்பொருள். அவருக்கு அடங்கித்தான் உலகத்தில் அனைவரும் இருக்கணும், பிராட்டி உள்பட. ஆனால் அவளுடைய அன்புக்கு பகவான் கட்டுப்பட்டு இருக்கிறானோ இல்லையோ, அப்ப உலகம் அனைத்தையும் இயற்கையாகவே ஆளக்கூடியவள், பகவானை அன்பாலே ஜெயித்து வைத்திருக்கக்கூடியவள். அவளுக்கு 3 பண்புகள் உண்டாம். ஆகாரத்ரய சம்பன்னாம், அனன்யார்க சேஷத்துவம், பகவானை தவிர வேறு ஒருத்தரை சேவிக்க மாட்டா. அனன்ய சரணத்துவம், தனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா பகவானை தவிர யாரையும் எதிர்பார்க்க மாட்டாள். அனன்ய போக்யத்துவம், பகவானுடைய ஆனந்தத்தை தவிர தனக்கென்று ஒரு ஆனந்தத்தை எதிர்பார்க்கவே மாட்டாளாம். நான் யாருக்காக வாழ்றேன்? பகவானுக்காகவே. ஆனந்தம் யாருக்கு? பகவானுக்கே. யார் உம்மை ரட்சிக்க வேண்டும்? பகவானே. இப்படி 3மே வரதராஜ பெருமான் தான் என்று இருக்கக்கூடியவள் பெருந்தேவி தாயார். அவளை ஒரு அழகான மலைக்கு மேலே நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். பிராட்டிக்கு எத்தனையோ உற்சவங்கள் உண்டு. நவராத்திரி உற்சவம் 10 நாள் பெருமானோடு சேர்ந்து நடக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே தாயாருக்கு புறப்பாடு உண்டு. தோட்டம், தாயாருக்கு தனியா தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். சில சமயங்களில் பகவானுக்கு பிராட்டிக்கு சேர்ந்து புறப்பாடு வரும். வெள்ளிக்கிழமைனா தாயாருக்கு உற்சவம், ஹஸ்தம், ஸ்ரவணம், ஏகாதசி இதெல்லாம் வந்தா பெருமானுக்கு புறப்பாடு உண்டு. சில சமயம் நமக்குன்னு வாய்க்கும். இந்த 2 ஒரே நாள், வெள்ளிக்கிழமை அன்னைக்கே ஹஸ்தம் வருதுன்னு வச்சுங்களேன், 2 பேரும் சேர்ந்து புறப்பட்டுருவா. தனியா பகவான் வரது ஒரு அழகு, தனியா பிராட்டி வரது அழகு. 2 பேரும் சேர்ந்து வந்தால் அப்படி ஒரு சேர்த்தி அழகையும் இந்த கோவிலில் பலமுறை சேவிக்கலாம். ஸ்ரீரங்கத்துல கூட இந்த பெருமை கிடையாது. பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து ஒரே சமயத்தில் புறப்பாட்டில் ஸ்ரீரங்கத்துல பார்க்கவே முடியாது. ஆனா இந்த ஊரில் அந்த குறை தீர புதுமையான தம்பதி, பெரிய தம்பதியோ இல்லையோ, 2 பேருமாக சேர்ந்து வந்து பல உற்சவங்களிலே பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். இதெல்லாம் பெருந்தேவியினுடைய பெருமை. பகவானையே, பெருமானை தேவாதிராஜனாக ஆக்கும் பெருமை தாயாருடையது. எத்தனையோ உற்சவங்களோடு பிராட்டியும் கோலாகலத்தோடு இங்கு எழுந்தருளி இருக்கிறாள். அவளை தரிசித்துக் கொண்டோம். இனி மற்ற சன்னதிகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம்.